அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அன்பீஷ் அன்பன்றே இந்த உலகத்தில் நிச்சயமானது. அன்பு வழி நட. சென்ற ஜென்மங்கள் மீண்டும் மீண்டும் பிறகு, புனர்வி ஜனனம், புனர்வி மரணம், பாவம், புண்ணியம் என்றெல்லாம் நாம் பிரித்து பார்க்க தேவையில்லை. அவையெல்லாம் தேவையற்றவை. இவ்வுலகில் நம் வாழும் சமூகத்தினுடைய அன்பாகவும் பண்பாகவும் பழகி எல்லோரையும் மதித்து ஜாதி சமய வேறுபாடு இன்றி மக்கள் சிறிய குறுகிய வட்டத்தில் தெய்வத்தை வணங்காமல், அதனால் சண்டைகள் போடாமல் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கினார். அவர் அதிகம் படிக்கவில்லை. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். சென்னையில் குடியேறினார். சென்னையில் குடியேறியவர் கந்தக்கோட்டத்து முருகன் அருள் ஆசி பெற்றவர். அவர் அம்பாளி அவருக்கு காட்சி கொடுத்து உணவு அளித்ததாக ஒரு கூட்டும் உண்டு. வாடிய பயிரை கண்டு வாடினேன் என்றார். யாரும் பசிக்குனியால் வாடக்கூடாது. அவர் அதற்காக வடலூர் திருஞான சபை ஒன்று தோற்றுவித்தார். என்றென்றும் எல்லா சமயத்திலும் 3 வேளையும் சாப்பாடு பரிமாறப்படும். அன்பே அறம். அறவழி நட. புலா உண்ணக்கூடாது. உயிர் வதிக்கூடாது. பயிர்களாய் இருந்தால் நாம் காக்க வேண்டும். நம் குலத்தோடு எல்லோரும் சகோதர சகோதரிகளே. இவ்வுலகில் உள்ள எல்லோரும் நம் ஒரே இனம். நாம் அன்பே வடிவமாய் வாழ்ந்தாலே பாவ புண்ணியங்கள், சொர்க்கம், நரகம் என்ற பிரச்சனைகள் கிடையவே கிடையாது. இவ்வுலகில் வாழும்பொழுது நீ நல்லவனாக பிறருக்கு தொந்தரவு கொடுக்காமல் உன்னால் முடிந்த அளவு பசி என்று கேட்போருக்கு உணவு அளித்து, பசிப்பிணியை ஊற்றி அறவழியில் நடப்பதே அன்பு. அந்த அன்பு ஒன்றே போதும் என்று கூறினார். இவர் சிறு வயதில் கந்தக்கோட்டத்து முருகன் வணங்குவார். அவர் பாடிய பாடல்கள் என்றும் என் மனதில் நிற்கின்றது. அந்த கந்தக்கோட்டத்து முருகன் அவருக்கு காட்சியும் கொடுத்தார். என்ன இருந்தாலும் இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்று குறுகிய எண்ணம் இல்லாமல் சனாதன தர்மங்கள் எதிராக எதுவும் கூறாமல், ஆனால் தர்மமே அன்பு, அன்பே வாழ்க்கை, அன்பே நம் உலகம் என்றவர் ராமலிங்க அடிகளார். அவரை இன்று நாம் நினைவு கூறுவோம். நிறைவாக அவர் கந்தக்கோட்டத்து முருகனை பற்றி பாடிய பாடல் ஒன்று பாடுகிறேன். ஒருமையுடன் நினைவு திருமலர் நினைக்கின்ற புத்தமகம் உறவு வேண்டும்.
ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற புத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமி வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலமாமி வேண்டும். பெருமிதல் நினது புகழ் பேச வேண்டும். பொய் பேசாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மமி சென்னையில் கந்த கோட்டத்தொல் வளத்தலமோங்கு கந்தவேடி. சண்முக தீயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே. நாம் நம்மால் இயன்றவரை இவ்வுலகில் பசிப்பிணியை போக்க பாடுபடுவோம் என்ற உறுதிமொழியை இன்று எடுத்துக்கொள்வோம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை.